இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, அழுவறியா? நீ எதுக்காக அழுவுறன்னு ஒரே ஒரு வேலிட் ரீசன் சொல்லு. ஆனா நீ எதுக்கு அழக்கூடாதுன்னு என்னால 100 ரீசன்ஸ் கொடுக்க முடியும். நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்லைங்க. ஆமா, அப்படி பண்ண காரியத்தால எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட இப்ப தெரியல. ஆனா எனக்கு தெரியும் உன்னை பத்தி, உன் மனச பத்தி. ஒரு பொய்யான பழிக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. நல்ல குணம் இருக்கிற உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எக்காரணத்து கொண்டு அழக்கூடாது. லக்ஷ்மி, கண்ணுக்கு தெரிகிற உண்மையான விஷயங்களை கூட மார்பிங் பண்ற உலகம் இது. உன் முகத்தை மார்பிங் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். ஒருவேளை அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு நீங்க உண்மைன்னு நம்பி இருந்தா? நான் ராமர் மாதிரி சிறந்தவன் இல்ல, ஒரு சாதாரண மனுஷன். ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி மேல வரக்கூடிய அலிகேஷனை நம்புனா இந்த உலகம் ஒரு புத்தகத்தை பார்க்கும். நான் நம்பாததுனால நம்ம எதிர்காலத்தை பார்க்கலாம். என்ன மாதிரி ஆளுங்களோட இமேஜ் பிசினஸ்ல தான் இருக்கும். உன்ன மாதிரி ஆளுங்களோட இமேஜ் குணத்துல இருக்கும். அதை பிடிக்காதவங்க எப்பவுமே அதை டேமேஜ் பண்ணதான் நினைப்பாங்க. ஜெகதீஷும் அதுதான் பண்ணான். பொக்கிஷமான ஒரு பொருளை அடையறதுக்கான தகுதி ஒரு மனுஷனுக்கு இல்லாதப்போ, வேற எந்த ஆப்ஷனும் இல்லாதப்போ, அந்த மனுஷன் 2 வழிகளை தேர்ந்தெடுப்பான். ஒன்னு அதை அடையிறது, 2வது அந்த பொருள் வேற யாருக்கும் சொந்தமாகாம செய்யறது. அந்த ஜெகதீஷன் 2வது தேர்ந்தெடுத்திருக்கான். நீ ஒரு பொக்கிஷன் லக்ஷ்மி. உன்னோட கேரக்டர் குறை சொல்றதுக்கு 100 பேர் முயற்சி பண்ணாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நீ இங்க நடந்த எதையும் பெருசா எடுத்துக்காத. கண்ணீருக்கு நிறைய மதிப்பு இருக்கு லக்ஷ்மி. அதை செலவு பண்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனா அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதை தான் நம்ம ஆசைப்படணும். முக்கியமா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க. நமக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க. நீ அழுதா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அது உனக்கு பிடிக்குமா? அப்போ நீ சிரிக்கணும். இங்க சிரி. ஸ்மைல்.